நல்லா வச்சுக்கிறது நோக்கம் என்னன்னா ஏதோ ஒரு இன்பம் நாட்டம் ஒரு உரைநடைக்கு கொண்டு போகணும். உங்களை இயற்கையாக வச்சுக்கிறதால உங்களை செயற்கையாக வச்சுக்கிறது. நாம் தியானம் பண்ணலாம் உங்களை செயற்கைப்படுத்துவோம். இயற்கை நாங்களுமே கூட தியானத்தை கற்றுக் கொடுக்குறோம். தியானம் வேண்டாம்னு சொன்னோம்னா தியானத்தை கற்றுக் கொடுக்குறோம். எப்படி தியானத்தை கற்றுக் கொடுக்கணும்னா இங்கே செய்கிற செயல்களெல்லாம் இப்போ உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு சிக்கலான சூழ்நிலையை சந்திக்கிறீங்க, அப்போ அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உள்ள ஏதோ ஒரு ஈஸியாகவும் ஒரு மன பழக்கமாகவும் போடும்போது உங்களுக்கு தேவையில்லாத இமோஷன்ஸும் உங்களுக்கு வந்து வெளிப்படுது. இப்போ அந்த நேரத்தில் ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணும்போது ஒரு தியானத்தோடு நீங்கள் அந்த வேலையை அனுப்புனீங்கன்னு சொன்னால் இந்த வேலையை கொஞ்சம் சுலபமாக பண்ணுறதுக்கு ஈஸியாகும். அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக தியானம் பண்ணி கொடுக்கணும். இல்லை நீங்கள் சில சித்துக்கள் அடையணும், சக்திகள் அடையணும்னா தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது ஒரு புத்துணர்வு ஏற்படும்.